Hello friends, good afternoon. So நம்ம வந்து இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ நான் மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணல, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதாவது என் லேப்டாப்பில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ அப்டேட்டில் இருந்தனால நான் எனக்கு மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம நேற்று நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், நாங்கள் இந்த சார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு FOMC நியூஸ் வந்து அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அதாவது FOMC டைம் நேரம் நீங்கள் 1680க்கு கீழே மேலே மார்க்கெட் போக்குள்ள நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் திரும்ப 1670க்கு கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கக்குள்ளே நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் சொல்லுங்க. நீங்கள் போத் சைட்டும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பை பண்ணியிருந்தாலும் நேற்று ப்ராஃபிட் தான், செல் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டீப்பாக அனலைஸ் பார்த்துக்குறோம் FOMCக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ இது நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இந்த ஒரு சார்ட்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் எகெயின் வந்து பை ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு. பட் இன்ட்ராடேயில் நமக்கு அந்த க்ளோஸ் வைக்கல, மார்க்கெட் திரும்பவும் அதே ஏரியாவுக்கு அதே ஜோனுக்கு திரும்ப ஒரு டவுன் சைட் வந்துருச்சு. ஸோ இன்ட்ராடேயில் இதுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம கொஞ்சம் பை ஆப்ஷன் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அப்டேட் போய்க்கிறோம். நம்ம மந்த் வைஸ்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி தான். ஸோ மந்த்லேருந்து நம்ம போய்க்கிறோம். ஸோ FOMC நியூஸில் வந்து நமக்கு அந்த ஹை 1655 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் டவுன் வந்துட்டு நம்மளுக்கு அதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் நேற்று கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட வீக்லி நான் வந்து இந்த மந்த்தோட பிரேக் அவுட் இதையும் நான் எடுத்திருக்கேன். 1713. ஸோ 1713 இல்லாட்டி 1712 அப்ராக்ஸாக எடுத்துக்கிறேங்க. அது நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி வீக்லி அப்டேட் பார்த்துக்குறோம். வீக்லி அப்டேட்டில் நமக்கு வீக்லி இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி வீக்லி ஹையையும் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த வீக்லி ஹையும் நமக்கு தேவைப்படும். அது வந்து 1687 இல்லாட்டி 1688 எடுத்தாலும் ஓகே. நீங்கள் 88 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்டில் நமக்கு FOMC டைமில் மார்க்கெட் வந்து நேற்று இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் அதே மாதிரி ரிட்டர்ன் ஒரு டவுன் வந்திருக்கு. ஏஷியா மார்க்கெட்டில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இன்னும் லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஸோ அது மட்டும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. மேபி இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல செல் ஆப்ஷன் நிறைய பேருக்கு எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா கட்டாயம் இப்போயும் உங்களுக்கு கண்டினியூவாக ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இதில் தேவையான ஒரே ஒரு விஷயம், இதில் நமக்கு இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து FOMCன்னு நோட் பண்ணிக்கிறோம். இது வந்து சிம்பிள் விஷயம் தான். FOMCயில் இருக்கிற ஹைன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து அதோட ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிறீங்க 1688 சம்திங். ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி லோவும் அதே மாதிரி தான். லோ இந்த சப்போர்ட் தான். ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து 1600 இல்லாட்டி 1650 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 1655. ஸோ நான் இப்போதைக்கு அப்ராக்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ 55. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இதிலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடில் வந்த மார்க்கெட் இது ஒரு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு சைட் வேல தான் இருக்குது. மார்க்கெட் இன்னுமே நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் பை சைடும் கொடுக்கல, டவுன் சைடும் கொடுக்கல. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 4 ஹவர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் இந்த இருக்குது. நீங்கள் 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே. ஸோ அது இனி ஃப்யூச்சருக்கு தேவைப்படாது. இப்போ வேறு ஏதாவது புது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு எந்த ட்ரெண்ட் லைன் இல்லை. அந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் அவுட். நம்மளை பொறுத்த வரையில் நம்ம 50% பார்த்துக்குருவோம் வளமையாக பார்க்குற மாதிரி. இந்த லோவிலேருந்து நான் பார்க்குறேன் இந்த ஹை. ஸோ வீக்லி ஹை. ஸோ உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இனிமேல் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்குறதா இருந்தால் 1682க்கு மேலே தான் நமக்கு பை ஜோன். ஸோ 1682 நீங்கள் 80 எடுத்தாலும் ஓகே. 80 தான் நம்மளோட மெயின் ஜோன். ஸோ இனி நீங்கள் 82 எடுத்தாலும் ஓகே. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஸோ அதுக்கு நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மெயின் ஜோன் கலர் நமக்கு ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 1 ஹவர் சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ மேபி இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நமக்கு
இன்ட்ராடேயில் இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம பார்க்கல நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு. 3வது டைம் வரக்குள்ள கட்டாயம் ஒன்று பிரேக் அவுட் ஆகும், இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் நல்ல ஒரு பை சைட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 1 hour சார்ட்டில் நீங்கள் இனி செல் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு கீழே தான் செல் ஆப்ஷன். 55 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1640 மட்டும் நீங்கள் ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 40 எடுத்தேன்னு. ஸோ 40 மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அப்படி டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் 55ல் நீங்கள் பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா, டவுன் சைட் எடுத்திங்கன்னா நீங்கள் 1658 அதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஜோன் இருக்குது, இந்த ஜோன் இதில் வந்து நீங்கள் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ பை ஆப்ஷன் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மேலே போனால் பை ஆப்ஷன்னு. ஸோ பை ஆப்ஷனுக்குரிய ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான், இந்த 1670. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் 1670, 1677, 1675. ஸோ இப்போதைக்கு நான் 70 எடுக்கிறேன், 70. ஸோ மேபி இதில் வர்ற மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இதிலேருந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போனால் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம திரும்பவும் நம்ம செல் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த முறை இது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து வர செல் வந்து கட்டாயம் ஒரு டீப் செல்லாக கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்குரிய ஆப்ஷன். அப்படி எதுவுமே நடக்கலை, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 1680 திரும்ப ரீச் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இன்ட்ராடேலையோ இல்லாட்டி வீக்லியோ நமக்கு க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் நமக்கு செல் ஆப்ஷன் தான். ஸோ நான் வெயிட் பண்ணுறது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிச்சின்னா நான் திரும்பவும் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இதில் 2 குட் ஆப்ஷன் இருக்குது, நல்ல என்ட்ரி இருக்குது. 1675 அதே மாதிரி 1670. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஸோ நல்ல என்ட்ரி. ஸோ கட்டாயம் நமக்கு டாப் லாஸ் வந்து நம்மளோட வளமையாக இருக்கிற 1680. ஸோ அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் டவுன் சைட் போகும். இப்போதைக்கு நான் பை ஃபோக்கஸ் பண்ணலை, பை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு மேலே தான் பை. ஸோ ஃப்யூச்சர் பை இது பை அப்டேட் கொடுத்துட்றேன். இது நீங்கள் ஷார்ட் பை ட்ரை பண்ணலாம், ஷார்ட் பை ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலாம். கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஆனால் கட்டாயம் 1654 இல்லாட்டி 1653 வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. 53 ப்ரீவியஸாக நம்ம இருக்கிறத பார்த்தா தெரியும். 53 தான் நினைக்கிறேன், பார்ப்போம். 53 1660 இருக்குது. அதே மாதிரி 1670 ரிஜெக்ஷன். 16 நான் கீழே 1660 1645 1650. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள ஆப்ஷன் இதுதான், சிம்பிள் ஆப்ஷன். ட்ரெண்ட் லைன் எதுவும் இல்லை. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது தான் அப்டேட். ஸோ இதில் என்னை பொறுத்தவரையில் இது ஏ நடக்கலாம். ஏ நடந்தால் கட்டாயம் பி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இது ரெண்டுமே நடக்காட்டி கட்டாயம் இந்த சி ஆப்ஷன் பை ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட லைவ் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஃப்ரீ சிக்னல் கேட்குறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க.